லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது தன் ஜனங்களை ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். சீடர்களை ஆசீர்வதித்தார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அற்புதமான ஒரு வேத வசனம், ஆனால் ஆழம் நிறைந்த வசனம். அந்த பயப்படாதே சிறு மந்தையே என்ற இடத்தில் இந்த மாதமெல்லாம் உங்கள் பெயரை போட்டு படியுங்கள். நான் என் பெயரை இட்டு படிக்கிறேன். பயப்படாதே ஜெயராணியே, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க உன் பிதா உன் தகப்பன் பிரியமா இருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தகப்பனா இருக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், என் பிதா உன் பிதா நம்முடைய பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கவே பிரியமா இருப்பார் என்றால் இந்த பூலோகத்தில் உள்ள நன்மைகளை கொடுக்க பிரியமா இருக்க மாட்டாரா? என் மகனே, என் மகளே, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். எபேசியர் 1:3 உன்னதங்களில் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் பிதா நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? ஒரு இரட்சகர், ஒரு ஆண்டவர் உனக்கு தகப்பனா இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, அக்சாள் திருமணமாகி தன் கணவன் வீட்டிற்கு செல்லுகிற நேரத்திலே தன்னுடைய கழுதையை விட்டு இறங்கி தன் தகப்பனிடத்திலே ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறாள். என் தகப்பனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை தந்தீர், எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அவளுடைய உலக தகப்பன் அவளுக்கு கீழ்ப்புறத்திலும் மேற்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். இந்த மாதம் முழுவதும் இந்த பரலோக தகப்பனின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஆவிக்குரிய தகப்பன்மாராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் சொந்தமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாய் அன்பின் ஆண்டவர், அன்பின் தகப்பன் ஆண்டவர் இயேசு உங்களுக்காய் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்கள் சிரசின் மேல் வந்து தங்கும்.